ஓகே. இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்துட்ருக்குறோம். இது வந்து 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டு. நம்முடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் உள்ளே போகலாம். அந்த கலர் மாறிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துடலாம். இது ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல் என்னென்னா, மார்க்கெட் வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இந்த சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பிவட் டு பிவட், ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்ட், மூணாவது மூவிங் ஆவரேஜ், இதில் நாலாவது ப்ரீவியஸ் ப்ரைஸ். சம்டைம் சிபிஆரும் இதில் வந்து வேலை செய்யும். அப்போ 5 விஷயம் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டுருக்கு. இதில் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு ஆர்டர் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, ரெடியாக இருங்க, ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே கேண்டில் போகும்போது மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷனுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அடுத்து அந்த நேரத்தில் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்டர் போடலாம்னு அர்த்தம். அடுத்து சூப்பர் ட்ரெண்டுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே 1 மினிட்ல கேண்டில் போயிடுச்சுன்னா அது அடுத்த பிவட் வரைக்கும் போகும். எப்போ எல்லா டைம்லையுமே கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால். இதை எதில் பார்க்கணும் அப்படின்னா, நிஃப்டி 50லையும் பார்க்கணும். நம்ம ஒருவேளை மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிறப்ப கால் ஆப்ஷன்லையும் பர்டிகுலர் கான்ட்ராக்டில் அர்த்த மணியில் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் படி இப்போ நம்ம இதை பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது கீழேருந்து மேலே போயிருக்கு. அந்த அமைப்பில் இது சிஇ பக்கம் சப்போர்ட் பண்ணும். இந்த சிஇ பக்கம் சப்போர்ட் பண்ணும்போது ஒருவேளை நம்ம ஆர்டர் எடுத்து இருந்தால் இந்த இடத்துல இன்னொரு சின்ன சேஞ்சு, ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் மட்டும் நான் கொண்டு வந்துடுறேன். நிஃப்டி 50யோட 1 மினிட் மட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது 1 மினிட். ஓகே, இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த இது சரி. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கீழேருந்து மேலே போகுது. அப்போ மார்க்கெட் வந்து அன்னைக்கு முழுசு மேலே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ரூல்ஸ் படி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு ஒரு பிவட் டு பிவட்டுங்கிற கான்செப்டில் இது வரைக்கும் போயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒருவேளை ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா 1, 3, 5 இந்த 3 டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் உள்ளே போகலாம். அட் த சேம் டைம் இந்த இடம் வரும்போது ஒன்று உள்ளே இருக்கிறதா இல்லை வெளியே வர்றதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு அடுத்த ரூல்ஸுக்கு போகணும். அந்த அடுத்த ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏறுதோ அல்லது இறங்குதோ அப்படிங்கிறது எதை வச்சு வரும் அப்படின்னா, உலக மக்கள் எல்லாருமே எந்த அடிப்படையில் எந்த இண்டிகேட்டரை எந்த இதை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பை பண்ண மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். இல்லை இந்த பிவட்லேருந்து இந்த பிவட் வரைக்கும் வந்தால் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வாங்கினதை விற்க ஆரம்பிப்பாங்க. விற்கும் போது கீழே இறங்க ஆரம்பிக்குது. இந்த இறங்க ஆரம்பிக்கும் போது இந்த பிவட்லேருந்து இந்த பிவட் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல். அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, இங்கே எப்படி எல்லாமே க்ரீனாக இருந்ததோ அதே மாதிரி இங்கே 1, 3, 5 அப்படிங்கிறதுல குறைஞ்சபட்சம் ரெட்டாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம டைம் பிரிப்போம். இந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். லைன் கண்ணுக்கு தெரியுது. சரி, அப்போ என்ட்ரி பாயிண்ட் இங்கே, எக்ஸிட் பாயிண்ட் இங்கே. டைம் எத்தனை மணி? 9:23. இப்போ இதை வந்து கால் ஆப்ஷனில் நம்ம பார்க்குறதா இருந்தால் அதை போய் செக் பண்ணலாம். 9:23க்கு கால் ஆப்ஷன். இங்கே என்ன ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23,180, 23,200 கான்ட்ராக்ட் எடுக்கணும். அதுதான் அடுத்த மணிங்கிற கணக்கு. 23,200 இங்கே இருக்குது சிஇ. இந்த சார்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதை 1 மினிட்லேயே வைப்போம். நம்ம கணக்குப்படி மார்க்கெட் வந்து அங்கே ஒரு பிவட்லேருந்து ஒரு பிவட் வரைக்கும் போச்சு. இங்கே அதே மாதிரி பிவட் டு பிவட் போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே மார்க்கெட்டு
இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, 9.7க்கு ஓப்பன் ஆயிருக்கு, 9:23க்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே இந்த இடம். ஆனால் நமக்கு போக வேண்டியது இது வரைக்கும் போகணும். ஒருவேளை எதிர்பாராத விதமா நம்ம வந்துட்டு மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு உள்ள உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா நாம எந்த இடத்துல உள்ள போயிருந்தாலும் இந்த இடத்துக்கு பிறகு நாம உள்ள போயிருப்போம். அதாவது 213 ரூபா, அதாவது பிவட்டுக்கு மேலே போன பிறகு உள்ள போகலாம். 213ல இருந்து ஒரு 270 ரூபா, 269 ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த பிரைஸ் வரைக்கும் இருக்கும். 213ல இருந்து, ஆனால் அது போயிருக்க தூரம் இவ்வளோ தூரம் தான். அதாவது ஒரு பிவட்டை ஃபுல்லாக ரீச் ஆகலை. அப்போ இந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் இறங்கும் அப்படின்னா நாம் இதில் டச் பண்ணி மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சரியான முறை, ஸ்டாண்டர்டு. அப்போ இங்கே வந்து 213க்கு மேலே நம்ம உள்ளே போனோம்னா ஒருவேளை நம்மளுக்கு இது ஒரு 10 பாயிண்ட் மட்டுமே கூட ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஆமாம், இது ஒரு 10 பாயிண்ட் மட்டுமே ப்ராஃபிட்டாக இருக்கலாம். இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து சில விதிமுறைகள், விஷயங்கள் மட்டும் இல்லை, விதிமுறைகளை மனசில் கொள்வது நல்லது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 220, அதாவது 23,200 கான்ட்ராக்ட்லேருந்து மேலே ஏறுறது, இந்த இடம் கழிச்சு கீழே இறங்குறதுனால இந்த 23,300ல ஒரு புட்டு ஒன்று இருக்கிறது, ஒரு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. 23,300 புட்டு, இதையும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சைடு ஏறுதுன்னா இன்னொரு சைடு இறங்கணும். ஒருவேளை அந்த மாதிரி அது இறங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை இங்கே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல கூட நம்ம வெளியே வர்றதுக்கு தயாராகிடணும். மேற்கொண்டு உள்ளே இருக்க கூடாது. இந்த இடத்துல 9:26க்கு பிறகு அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு புட்டு சைடு போக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஆர்டர் எடுத்திருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த 9:26 இந்த இடத்த நம்ம கொஞ்சம் இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். 2 அப்ட்ரெண்ட் எப்போ கொடுத்ததோ அதுக்கு பிறகு உள்ளே இருக்க கூடாது. இந்த இடம் 9:27. அப்போ மார்க்கெட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உண்மையிலேயே இது கீழே இது வரைக்கும் வரணும், வரல. ஏன் வரல அப்படின்னா நிஃப்டி 50ல அங்கே பிவட் பாயிண்ட் டச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மார்க்கெட்டு நிஃப்டி 50யோட ரூல்ஸ் படி ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் போயிடுச்சு. ஆனால் கால் ஆப்ஷனில் ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் போகலை. அதேமாரி புட் ஆப்ஷன்லையும் ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் போகலை. அப்போ இடையிலேயே அதை ட்ரெண்டை மாற்றுற மாதிரி கணக்கு. ஆனால் உண்மையில் அது இடையில மாற்றலை, இண்டெக்ஸ் ஸ்பேஸில் ஒர்க் ஆகுது. அப்போ இங்கே டச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இண்டெக்ஸ் மூணுமே ஒரே நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி கூட ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நிஃப்டி 50யோட அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு 3 சார்ட், இந்த சார்ட்டு கால் நிஃப்டி 50, நிஃப்டி 23,200 சிஇ, இதை 1 மினிட்டுக்கு மாற்றிடுறோம். இப்போ நான் அந்த 9:26க்கு வந்தாகணும், அந்த இடத்த மட்டும் பெருசாக்குறேன். இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்பி ஒருவேளை கால் ஆப்ஷனில் ஆர்டர் போட்டிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது லாஸாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பெரிய அளவில் ஒரு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வழிமுறைகளை கண்டுபிடிச்சாகணும். அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல பிவட்டை டச் பண்ணதுனால அது எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒருவேளை அவன்
கீழே திரும்புகிறான் அப்படின்னா அதுக்கு சில அறிகுறிகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த அறிகுறிகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்குறதுக்காக இந்த வேலையை செய்கிறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே புட்டு கொண்டு வந்துடுறேன். 23,300 புட்டு. ஏன்னா அதுதான் அட் த மணியாக இருக்கும். இல்லை 250 கூட இருக்கும். 23,250 இருக்கு. இதை கூட எடுத்துக்கலாம். பொதுவாக வந்துட்டு இந்த 250 அப்படிங்கிறத விட எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா 300 கூட நான் கூட ஓகே. இப்போ நம்மளை தடுமாற வைக்கிற இடம் என்னன்னா, இது இந்த பிவட்ல இருந்து இந்த பிவட் வரைக்கும் வரணும். வரல, பாதியிலே திரும்பும்போது நான் உள்ளதான் இருப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருந்து ஒரு அப் ட்ரெண்டாக மாறுதுன்னா அதுக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடாது. உண்மையிலேயே வெளியே வர வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாம். இதில் வந்து 9.29 அப் ட்ரெண்டு கொடுத்த இடம், இங்கே டவுன் ட்ரெண்டு கொடுத்த இடம், இந்த இடம் அதே 9.29 தான் கிட்டத்தட்ட. இங்க வந்து ரெண்டு டவுன் ரெண்டு சிக்னல் கொடுத்த இடம். ஓகே, இப்போ இந்த ட்ரேடு நம்மளுக்கு ஒன்று காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை சம்டைம் லாஸாக கூட இருக்கலாம். சரி, இது வந்து ஒரு கரெக்டான ட்ரேடிங் அப்ரோச். என்ன அப்ரோச்னு கேட்டிங்கன்னா, சரியான ரூல்ஸை சரியானபடி ஃபாலோ பண்ணுறது. இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இன்டெலிஜென்ஸ் என்னன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடுகள் இதில் இல்லை. எனக்கு ரூல்ஸ் இதுதான், அந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அது இந்த மாதிரி ஆயிடுது. அப்போ இதில் எப்படி நம்ம வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுறது அப்படின்னு வரும்போது எமோஷனுக்கு இடம் கொடுக்காம 10 பைசா கூட நான் லாஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போது சில விஷயங்கள் எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம இங்கே வந்து சிஇ வச்சிருக்கிறோம், இங்கே இண்டெக்ஸ் வச்சிருக்கிறோம், இங்கே புட்டு வச்சிருக்கோம், பிஇ வச்சிருக்கிறோம். பொதுவாக சப்போர்ட் டு சப்போர்ட்டுங்கிறப்ப பிவட் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பி அலர்ட். ஓகே, எத்தனை மணி? 9:23. இப்போ சிஇ ஆர்டர் எடுத்தவங்க எல்லாருமே 9:23க்கு வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இந்த இடம் இல்லை அப்படின்னா அடிஷனலாக கூட ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கலாம், கூட ஒரு கேண்டில். ஒன்பது 26. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரூல்ஸை அப்ளை பண்ணலாம். எப்படி? 9:23க்கு வெளியே வர்றதா, 9:26க்கு வெளியே வர்றதா அப்படிங்கிறத. இதுக்கு தான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, 1 minute இருந்து 3 minutes போகும். த்ரீ மினிட்ஸில் இங்கே ரெட்டு ஃபார்ம் ஆகுது. டைம் கிட்டத்தட்ட 9:24. ஓகே, அப்படியே இங்கே வருவோம். 3 minutes.
இங்கே க்ரீன். அப்போ ஆட்டம் முடிஞ்சுது. ஏன்னா இங்கே சூப்பர் ட்ரெண்டு புட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. சரி, அப்படின்னா நம்ம ஆர்டர் எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடியை தாண்டி மேலே போகும்போதோ, இல்லை இப்போ நம்ம சிக்கு ஆர்டர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே வந்தால் வெளியேறிடலாம். 239. இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடிக்கு கீழே வரும்போது ஒன்று, இந்த 2 கேண்டிலோடைய பாடிக்கு கீழே வர்றது 2, அதுக்கு கீழே ரெட் ஃபார்ம் ஆகும்போது நாம் வெளியேறி விடலாம். இது கேண்டிலை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த இடத்துல அதர் இண்டிகேட்டர் சம்டைம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், சம்டைம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் கன்ஃபியூஷன் தரக்கூடிய இண்டிகேட்டரை நம்ம எடுத்துருவோம். இங்கே என்ன வச்சிருக்கு அப்படின்னா MACD மட்டும் வச்சிருக்குது. இந்த MACDயில் ஆசம் ஆசிலேட்டருக்கு வரக்கூடிய வால்யூமும் இருக்குது, ஸ்டொஜஸ்டிக் வரக்கூடிய அந்த சிக்னல் லைனும் இருக்குது, இண்டிகேட்டர் லைனும் இருக்குது. ஓகே, இப்போ கலர் மாறுது அப்படின்னா இந்த இடத்துல வெளியே வரலாம். அதுமாரி உள்ளே போகிறது அப்படிங்கிறது இதில் 1 மினிட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளே போயிருக்கும். 211 அந்த ரேஞ்சு காட்டுது. அந்த லைன் எல்லோ லைன் இங்கே இருக்கும் ப்ரைஸு. ஓகே, 211 அந்த ரேஞ்சு காட்டுது. 211லேருந்து 239, 240, இந்த பக்கம் 10 வச்சுப்போம், அந்த பக்கம் 40 வச்சோம். ஒரு 30 பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது இந்த பிவட்லேருந்து இந்த பிவட்டு போகும்போது. சரி, அடுத்து மார்க்கெட்டு கீழே இறங்குது. இறங்கும்போது மார்க்கெட்டு இந்த இடம் வரும்போது வெளியேறதுக்கு தயாராக இருக்கணும். ஒருவேளை புட் ஆப்ஷனில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இங்கே என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். 9:39 9:39. அதாவது இந்த பிவட்லேருந்து இந்த பிவட். சரி, இப்போ க்ரீனாக இருக்க வேண்டியது புட்டில். ஸோ இந்த இடத்துல உள்ளே போகிறோம். 9:39க்கு வெளியே வரோம். இது 3 மினிட்ஸ், இது 1 மினிட். இதையும் 3 மினிட்ஸாக மாற்றிடுவோம். 1 மினிட்டுக்கும் 3 மினிட்டுக்கும் பிவட் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் தர்ற மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிவட் வந்து அது மாறுது. ஓ சாரி, இங்கே ஃபஸ்ட்டு 9:39, 9:36, 9:39. இங்கேயும் இந்த இடத்துல எந்த ஒரு பிவட் பாயிண்ட்டும் இங்கே இல்லை.
இந்த இடத்துல இல்லை. ஆனால் இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. பொதுவாக இந்த இடத்துல, அதாவது 9:33க்கு நம்ம இதை டச் பண்ணிட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போது நம்ம பார்த்தது ஒரு இடத்துல பிவட் இல்லை, ஆனால் இன்னொரு இடத்துல பிவட் இருக்குது. அதனால் இந்த பிவட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு எல்லா இடங்கள்லையுமே சில இடங்களில் பிவட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துருக்கிறோம். இந்த ரிவர்ஸ் எடுத்த இடத்துல இது இண்டெக்ஸு, இங்கே பிவட் இல்லை. சரி, புட்டில் இங்கே ஏறுது அப்படின்னா புட்டில் இறங்கிக்கிட்டே போகும். இங்கே வரைக்கும் வரணும் அவன், ஆனால் வரல, அதுக்கு முன்னாடியே திரும்புகிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே டச் பண்ணிட்டான். ஆக கால் ஆப்ஷன்லேயோ இல்லை இண்டெக்ஸ்லேயோ அல்லது புட் ஆப்ஷன்லேயோ ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது எதில் வேணால் இருக்கலாம். எதில் இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இது ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் எப்போவுமே இப்போ ஏறுதுன்னா கூட ஒரே கேண்டிலில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகாது. அப்போ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் போகுது, இதில் கொஞ்சம் அரைன்னு அரைக்குது, அதுக்கப்புறம் கீழே இறங்குது, அப்புறம் மறுபடியும் மேலே போகுது. இந்த இடத்துல நம்ம எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு, அதனால் வரக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில்
லாபமே இல்லாமலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எப்படி அரைச்சி இந்த இடத்துக்கு வந்துடுது, நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு 150 ரூபாயிலிருந்து ஒரு 50 பாயிண்ட். ஓகே, அடுத்து ஒருவேளை இங்கே இருந்து இந்த திரும்புகிற இடம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ கரெக்டாக ஆர்டர் போட முடிஞ்சால் மட்டும்தான் 175 டு இங்கே ஒரு 50 பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் இறங்கி இந்த இடத்துல இருந்து ஆர்டர் எடுக்க தெரிஞ்சால் 210 இருந்து இங்கே ஒரு 50 பாயிண்ட். ஆக இதில் இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு, இங்கே இருந்து ஒரு 50 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 50 பாயிண்ட், எல்லாம் சேர்ந்தா 150 பாயிண்ட். அப்படி இல்லாமல் ஒரே ட்ரேடாக எடுத்தோம்னா 150 ஒரு 130 பாயிண்ட். ஸோ இதுக்கு இது எங்கே தெரியும் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் தெரியும். ரூல்ஸ் 1. அதுமாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 1 minute-லையும் 3 minutes-லையும் இந்த பேஸ் லைனுக்கு கீழே இருந்தால் அது டவுன் ட்ரெண்டு. இப்போ ஒரு அப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது மேலே போயிருக்கணும். மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம அப்புன்னு எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல வேறு வேறு சில விஷயங்கள் வேறு வேறு மாதிரி டிசைட் பண்ணுது. எப்படின்னா இந்த வால்யூம் குறையிற வரைக்குள்ள சில நேரங்களில் பெரிய அளவில் நம்ம லாஸ்ட்டை சந்திக்க வேண்டியிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் எது நம்ம ஆசமா சொல்கிற பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டொஜஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் முடிவே எடுக்க முடியாதபடி இருக்கும். ஆனால் அதுக்கு ரெண்டும் சேர்த்து செயல்படக்கூடிய MACD இண்டிகேட்டர் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யும். எப்படின்னா அந்த கேண்டில் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்ப அது ரியாக்ட் பண்ணிடும், ஸ்டாட்டிஸ்டிக் தகுந்த மாதிரியே அது ரியாக்ட் பண்ணிடும். உதாரணத்துக்கு கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ்க்கு பிறகு 3 minutes-ல் அப் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் கேண்டில் கலர் அதை டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி, அடுத்து இங்கே கட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு பார்த்துட்டு எக்ஸிட். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆசம் ஆசிலேட்டர் சொன்ன மாதிரி பேஸ் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டு, கீழே இறங்குனா டவுன் ட்ரெண்டு. இந்த ரூல்ஸ் வேலை செய்யும். இருந்தாலும் இங்கே பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் பார்க்கணும். ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். பட் இங்கே சப்போர்ட் இல்லை, இது வரைக்கும் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த சப்போர்ட்டு இங்கே இருக்கும்போது கூட அது வேலை செய்யுது. ஆனால் இறங்குறதுக்கு கூடுதலாக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ 3 minutes-உடைய MACD இண்டிகேட்டர் பெரும்பாலான நேரங்களில் மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கும் சூப்பர் ட்ரெண்டுக்கும் ஆல் டைம் கேண்டில் கலருக்கும் பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. எல்லா நேரத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேலே இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டுன்னு நான் சொன்னேன், இது கீழே போயிடுச்சு அதனால் டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி இந்த சிக்னல் லைன்ஸும் MACD லைனும் மேலே இருக்கிற வரைக்கும் கூட சில நேரங்களில் மார்க்கெட் மேலே இருக்கும், ஆனால் எல்லா நேரங்கள்லையும் பொருந்தாது. இதை நடைமுறையில் மற்ற கேண்டில்களை பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ இதில் என்ட்ரி பாயிண்ட் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குறோம்? ஒரு உதாரணத்துக்கு இது கால் ஆப்ஷனுக்கு மேலே ஏறுதா இண்டெக்ஸ், ஓகே, கால் ஆப்ஷனுக்கு மேலே எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட 10:15 வச்சுப்போம். இங்கே அதே 3 minutes கொண்டு வருவோம். 10:15 அதே ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த இடம் பேஸ் லைனுக்கு மேலே போகிற இடம் ஓகே தான். இந்த இடம் வெளியே வர்ற இடம், பேஸ் லைனை விட்டு வெளியே வர்ற இடம். இந்த இடத்துக்கு இது ஓகே ஆயிடுச்சு. இப்போது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருந்தால் தான் நம்ம உள்ளே போகணும், இல்லைன்னா வேண்டாம். அதே நேரத்தில் இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உள்ளே போகிறதுக்கு. அதுமாதிரி சூப்பர் ட்ரெண்ட் வந்து இறக்கி இறக்கி ஏற்றுற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். ஸோ இது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பொருந்தி வருது. இப்போ ஒருவேளை இங்கே இறங்குது, இந்த இடம்
புட் ஆப்ஷனுக்கு 3 மினிட்ஸில் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே ஆகுதா பார்க்கலாம். இங்கே இது புட்டு, இந்த இடத்துல மேலே போகுது, இங்கே என்ட்ரி. சாரி, நம்ம இங்கே ஆசம் ஆசிலேட்டர் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். ஆசம் ஆசிலேட்டர் எடுத்துருவோம். குழப்பம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த இடம் என்ட்ரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ட்ரினா இந்த டைமிங்கில் ஆல் டைம் ஃப்ரேம்னு கேண்டில் கலர் பார்க்கணும். அடுத்து எக்ஸிட்டு, இந்த இடம் நம்ம கணக்குப்படி. அப்போ அங்கே சொன்ன ரூல்ஸுக்கும் இங்கே சொன்ன ரூல்ஸுக்கும் ஒத்து வரல. அப்போ இந்த இடத்துல என்னதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் அது மேலே போகுது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இடத்துக்கு இடம் மாறுது. அப்போ நம்ம இங்கே இன்னொரு ஆங்கிளில் யூஸ் பண்ணால், இந்த பிவட் தாண்டின பிறகு தான் நம்ம ஆர்டர் போடணும். இங்கே பிவட் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற வகையில் இங்கே பிவட் தாண்டின பிறகு உள்ளே போடணும்னா இந்த இடம் என்ட்ரி. எக்ஸிட் வந்து இந்த இடம் 1, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னலில் இருந்தால் இந்த இடம் 2 போயிட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணால் 277 ரூபா. டைம் எத்தனை மணி? 2:40 to 45 வச்சுக்கலாம். 275. இந்த இடத்த மிஸ் பண்ணோன்னா 275 பதிலாக 225, இங்கே ஒரு 50 பாயிண்ட் நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் ஆல் டைம் ஃப்ரேம் அது அப்படிங்கிற கேண்டில் கலர் வருது. உதாரணத்துக்கு இந்த இடம், அதாவது எத்தனை மணி இது? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் பார்த்து நம்ம இந்த இடத்துல ஓரளவுக்கே ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இதை நான் 15 மாற்றுறேன். இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். 3லேருந்து 15. இதெல்லாமே வந்த லாபங்கள் காணாமல் போயிருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த பிவட்டில் ஆரம்பித்து இந்த பிவட் வரைக்கும் 1, அடுத்து இந்த பிவட்டில் ஆரம்பித்து இந்த பிவட் வரைக்கும் 1, 2, இந்த பிவட்டில் ஆரம்பித்து இந்த 1. இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 15 மினிட்ஸ் கூட நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 hour டைம் ஃப்ரேம். இந்த இடம் என்ட்ரி, இந்த இடம் எக்ஸிட். இந்த மாதிரி இதுக்கு எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இதை அனுபவத்தில் ஒத்து வருதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் ஒத்து வராது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்ட் டவுனில் வச்சுருக்கிறான். இந்த 1 hour சூப்பர் ட்ரெண்டில் டவுனில் எடுக்கிறது இது என்ன ப்ரைஸ்? இதில் 241 இருந்து 200 வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட் இறக்குது. இப்போ இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா, இந்த 1 ஹவருக்கு மட்டும் இல்லாமல் 30 மினிட்ஸ்லையும் சூப்பர் ட்ரெண்டு தடுக்குது. ஸோ ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டு தடுத்து அதை கீழே இறக்கி தான் போகுது. பொதுவாக கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பாடி, ஒரு விக் இருக்கும். இதுதான் நார்மலான கேண்டில். இந்த வேறு ஷேப்பில் இருக்கிறதுக்கு வேறு பேர் உண்டு. ஆனால் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம எதை பிடிச்சி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் கேண்டில். இப்போ மறுபடியும் நான் 3 மினிட்ஸ்க்கே வர வேண்டியிருக்கு. 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டு ப்ளஸ் கேண்டில். 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உள்ளே போயிட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன் இருக்கும். அட் த சேம் டைம் கேண்டில் கலரையும் மறந்துடக்கூடாது, பிவட்டுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதில் 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour. அடுத்து டே. இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ டே டைம் ஃப்ரேமுக்கு பிவட் பாயிண்ட் வேறு, அவர் டைம் ஃப்ரேமுக்கு பிவட் பாயிண்ட் வேறு, 15 மினிட்ஸுக்கு கீழே உள்ளது பிவட் பாயிண்ட் வேறு. அதுமாதிரி கெய்கினாசினி மாற்றிட்டிங்கன்னா அதுக்கே பிவட் பாயிண்ட் வேறு. இப்போ சம்டைம் வந்து இந்த இடத்த வந்து கெய்கினாசி க்ளோஸ் பண்ணலாம். எத்தனை மணி? 11:48. இங்கே டச் ஆகலை.
ஒருவேளை இதை நான் கைகினாசிக்கு மாற்றினா அது டச் ஆகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். 3 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். கைகினாசிக்கு மாற்றுறேன். எஸ், கைகினாசி டச் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு கேல்குலேஷனில் நம்ம தடுமாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலரும், ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்டு. சில நேரங்களில் 1 மினிட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். சில நேரங்களில் மேலே நிறைய பிவட் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் இருந்து தடுக்கிற மாதிரி இருந்தால், அதாவது நம்ம 3 மினிட்ஸ் ஆர்டர் எடுக்கிறோம், சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போதே 5 மினிட்ஸில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் டவுனில் இருந்து 10 மினிட்ஸில் டவுனில், 15 டவுன், 30 டவுன், 1 ஹவர் டவுன் எல்லாமே டவுனில் இருக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் சாதாரணமாக இறங்கி தான் ஏறுது. இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்த லாபத்தை விட்டுட்டோங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த இடத்துல வெளியே வந்துட்டு வர்றது கூட தப்பு கிடையாது. ஆனால் ரீஆர்டர் போட்டாங்கன்னா இங்கே மறுபடியும் அடுத்த ப்ராஃபிட் புக் ஆகுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலரும் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டும். இப்போ 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட்லாம் டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்த எடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு 2 மணிக்கு 1 மினிட்டோடைய டைம் ஃப்ரேம் எப்படி சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்தா டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். $150க்கு டவுன் ட்ரெண்ட். இப்போ நம்ம ரூல்ஸ் படியே கூட 1 மினிட் மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுத்தா மறுபடியும் உள்ளே போகலாம். அட் த சேம் டைம் ஆல் டைம் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. எத்தனை மணி இது? 2:05. இதை கைகினாசிக்கு மாற்றினா என்ன ஆகுது பார்க்கலாம். கீழே சப்போர்ட் எடுக்குதானே பார்ப்போம். அங்கேயும் சப்போர்ட் வரல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரே மாதிரி அப்படிங்கிற ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 3-4 விஷயங்களை முடிவு கொண்டு வந்து ட்ரேட் எடுக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆப்ஷன் ரெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பெருசாக நினைக்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு 12லேருந்து 36%. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா இந்த ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ஜனவரி மாதம் அதே டேட்டில் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 12,000மோ இல்லை ஒரு 36,000மோ கிடைச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படின்னு. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அதை விட பல மடங்கு, பல 1000 மடங்கு லாபம் தரக்கூடியது. ஆனால் யாருமே அந்த லாபத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறதில்லை. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, திடமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு நல்ல ப்ராக்டிஸோ இல்லாமல் தான் இங்கே தடுமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ கேண்டில் கலர் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட், சப்போர்ட்டுக்கு MACD இண்டிகேட்டர், இதில் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ், அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலையும் எல்லாமும் ஷேர் மார்க்கெட்டுக்கு பலன் தர்றதில்லை. ரொம்ப கவனம் தேவை. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உதாரணம் சொல்ல போனோன்னா, மேலே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல ஆர்டர் போட்டு இது வரைக்கும் போவான்னு நினச்சா அவங்களுக்கு லாஸ் கொடுக்குது. சரி, லாஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறான், இவன் இதை தாண்டி கீழே வந்தானே வெளியே வரணும் அப்படிங்கிறதாவது அவங்க மனசில் இருக்கணும். இல்லை, ஆர்டர் எடுக்கும் போதே இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே கால் ஆப்ஷனில் அவன் பட்டாயிட்டான், அதனால் நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது. ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறதுல இன்னொரு பெரிய சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து நீங்கள் கால் ஆப்ஷனில் பை பண்ணுறதா இருந்தால் இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, இங்கே கிராஸ் ஓவர் ஆகும்போதே எடுத்துருங்க. லாபமோ நஷ்டமோ பரவாயில்ல. உதாரணத்துக்கு இந்த இடம் கூட சொல்லலாம். இங்கே நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க, இதில் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ பரவாயில்ல. ஆனால் இங்கே போயிட்டு ஏறும்னு போடாதீங்க.
ஏறும்னு எடுக்கிறதா இருந்தால் இங்கே எடுங்க. அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பிவட் இருக்கானே பார்த்துக்கோங்க. அதே இந்த பிவட். இப்போ ஏறும்னா இந்த இடம், இந்த பிவட் பாயிண்ட். அடுத்து எல்லா டைம்லையுமே கேண்டில் கலர் கிரீன் அப் டு 8 டைம் ஃப்ரேம்ஸ். இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகும். இதை பார்த்துட்டு இந்த பார்க்காம இங்கே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமல் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நஷ்டம்தான். லாபம் வரும்போது இந்த இடத்துல வெளியே வந்துடலாமா, இந்த இடத்துல வெளியே வந்துடலாமா அப்படின்னு சொல்லி ரூல்ஸை நம்ம மதிக்காமல், அதான் மதிக்காமல் என்ன மீன் கேட்டிங்கன்னா, இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இங்கே வந்து கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பேஸ் லைனுக்கு மேலேயே இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல்லே கொடுத்துருக்கு. ஒரு கேண்டில் 2 கேண்டில் 3 கீழே இறக்குறோம். இதே இது நம்ம வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கேண்டில் பார்த்தோம்னா அங்கே இது ஃபுல் பாடியாகவே இருக்கும். இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஃபுல் பாடி. இப்போ இதே இது கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 166 213 போனது 185 வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் இந்த பாடி அங்கே இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமே மேலே கொண்டு போகுது. இப்போ இங்கே பிவட் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பிவட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா பி அலர்ட். அட் த சேம் டைம் இது வால்யூம் குறையுது அப்படின்னாலும் கவனமாக இருங்க. பேஸ்லைன் நோட்டு கீழே வந்தாலும் வெளியே வந்துருக்கு தயாராக இருங்க. சூப்பர் ட்ரெண்டும் மாறும்போது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் இவ்வளோ தூரம் கவனித்து செய்யும்போது தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதோட எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3%. அந்த 3% வந்து உங்களுடைய முதலீடு. இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3% உங்களுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரி கம்பல்சரி இங்கே இருக்கட்டும், எக்ஸிட் இந்த மாதிரி இடங்களா இருக்குது. ஆனால் இதுக்கு இடப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் கணக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் மாறிச்சுன்னா வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே இருந்து மேலே இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் சொல்லிடுறேன். ஆனால் அங்கே மேலே இருக்குது. ஆனால் இங்கே கிராஸ் ஓவரும் ஆகுது. கிராஸ் ஓவர் ஆறுக்கு தந்தப்போ இறங்கவும் செய்யுது, மறுபடியும் மேலே போகவும் செய்யுது. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ், அது இங்கே பிவட் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே வேலை செய்யுது. அது எல்லாரும் பை பண்ணும்போது பை பண்ணுங்க, எல்லாரும் செல் பண்ணும்போது செல் பண்ணுங்க. மாறி மாறி மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போக வேண்டாம். அப்படியே ஒருவேளை உள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்துட்டு உள்ளே போகிறது நல்லது. எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் ஒன்றா இருக்கும்போது உள்ளே போகிறது நல்லது. இந்த மாதிரி இடங்களில் போய் பெரும்பாலும் வேண்டாம், எடுக்காமல் ஆர்டர் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் உங்களுக்கு அது யோகமாக மாறும், சில நேரங்களில் அபயோகமாக மாறும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு இப்போது நம்ம இண்டிகேட்டர்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து சில நேரங்களில் குழப்பத்தை தான் கொடுக்குது. ஆனால் குறைஞ்ச இண்டிகேட்டர், நிறைய நாலேஜ், ஒரு நியாயமான ப்ராஃபிட், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மார்க்கெட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஹைக்கு, ஒரு ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி தான் போகும். இதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே போகணும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் என்ட்ரி கீழே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த எடுக்கும்போது ஒரு சப்போர்ட் அல்லது பிவட் பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கட்டு. அதாவது கால் ஆப்ஷன்லேயோ புட் ஆப்ஷன்லேயோ நீங்கள் காலில் பை பண்ணால் கூட ஒருவேளை காலில் அந்த இது இல்லை, அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா அது வேற ஒன்றில் இருக்கும். அதாவது ஃபியூச்சரில் இருக்கலாம், இண்டெக்ஸில் இருக்கலாம், அல்லது புட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து இங்கே இருந்து கீழே போகும்போது எல்லா டைம்லையுமே கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் இது ஒரு பிவட் பாயிண்டில் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இந்த ஒரு பிவட் பாயிண்டில் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகும். அது 3% ப்ராஃபிட் கிடைச்சிடும். சில நேரங்களில் இந்த இடத்துல வெளியே வந்துட்டு தடுமாறி இங்கே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கிடைச்ச ப்ராஃபிட்டில் பாதி போகும். ஆனால் எல்லாத்துலேயும் இது உங்களுக்கு அனுபவம். சில நேரங்களில் இது ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா மறுபடியும் இங்கிறதே கூட கீழே வந்துடலாம். அதுக்கு இந்த இடங்களையும் கொஞ்சம் கவனிங்க. எல்லா டைம்லையும் கேண்டிலையும் கவனிங்க.
ஸோ ஒரு 3% லாபம் அப்படிங்கிற தினசரி எடுத்தோம்னா ஆப்ஷன் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது கூட நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரூல்ஸை வந்து தனியாக நான் ஒரு டெக்ஸ்ட்டில் தாரேன், அதை பத்திரப்படுத்திக்கோங்க. இதில் சமீபத்தில் மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தேன். பட் இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டு. சில இடங்கள்ல அங்கே மார்க்கெட் டெப்த்தும் இருக்குது. நீங்கள் மார்க்கெட் டெப்த் பார்க்கலாம், ஓஐ பார்க்கலாம். ஆனால் இந்த மார்க்கெட் டெப்த்து ஓஐ கூட இந்த மாதிரி இடங்களில் சில நேரங்களில் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் மார்க்கெட் டெப்த்து காட்டுறதுக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் எதுவுமே ஏமாத்துறது இல்லை, எல்லாமே வேலை செய்யுது. அப்போ இதில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 100% உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 90% ஒத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உறுதியாக ஆய்வு செய்து உள்ளே போங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.